ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சதீஷ் வெஞ்சர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சரவணம்பட்டிக்கு அடுத்து கோயில்பாளையம் லொக்கேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய வீனஸ் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தாங்க வந்திருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா 25க்கு 60 டைமென்ஷனில், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 4 BHK வீடுங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூம், 2 ஹாலு, 2 கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்க்குற இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கிராண்டாக கொடுத்துருக்காங்க. லைட் செட்டிங்லேருந்து எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸ் வந்துட்டு தனித்தனியாக பண்ணியிருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் லேயெல்லாம் பண்ணி சூப்பராக கிராண்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம எலிவேஷன்லேருந்து அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோவோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஸ்டீல்ஸ்லாம் வர மாதிரியான ஒரு இது கொடுத்து, அதாவது உங்களுக்கு மர கலரில் வந்துட்டு ஒரு டிசைனிங்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. 11க்கு 22 அப்படிங்கிற சைஸில் சூப்பரான ஒரு போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கார் நிறுத்திக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வண்டி நீங்கள் நிறுத்துற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வால் டைல்ஸில் பார்த்தீங்கன்னா 2க்கும் கேப் கொடுத்து அதுக்குள்ள உங்களுக்கு கோல்டு கலரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. போர்ட்டிகோட கார் நிறுத்துற ஏரியாவில் இருக்கக்கூடிய டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றுங்கிற வெட்டிஃபைடு டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஒரு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லது கேட்டதுக்கெலாம் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க. போர்ட்டிகல் அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டீக்வுட்ல பிளான் பண்ணியிருக்காங்க. அழகாக கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா 16க்கு 16ங்கிற சைஸில் ஒரு சூப்பரான ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கபோர்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஹாலோட சீலிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாகவே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சென்டரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு உடன் ஷேப்பில் ஒன்று கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபேன் செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹாலோட லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டராக உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு டிவியை வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவி யூனிட் கேபினே பண்ணியிருக்காங்க. அந்த டிவி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக டிவியை வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கீழே திங்ஸஸில் ஏதாவது நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூஜா செல்ஃப் கொடுத்துருக்காங்க. பூஜா செல்ஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உடனில் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு தேவையான வெண்டிலேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் கம் டைனிங் பார்க்க போகிறோம். கிச்சன் கம் டைனிங் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டில் வந்துட்டு வெல்கம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்குங்க. எல்லாமே டிசைனிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஏதாவது திங்ஸ் என்ன நீங்கள் வச்சுக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரேம்ஸோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது அழகு பொருளோ அந்த மாதிரி அது ஏதாவது நீங்கள் வைக்கிறதுனா வந்து நீங்கள் இதில் வந்துட்டு வெஜ் பண்ணிக்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து கிச்சன் கம் டைனிங்குள்ளே நம்ம போகலாம். இந்த வீட்டில் கிச்சன் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 20 அப்படிங்கிற சைஸில் ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. கீழே ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக 4க்கு 2 அப்படிங்கிற வெட்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குங்க. அடுத்தது கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே கீழே இருந்து அந்த 7 ஃபீட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் வந்துட்டு லே பண்ணியிருக்கிறது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தண்ணியெலாம் கழுவுனீங்கனாலே போயிடும். அழுக்கில் ஏதாவது படிஞ்சாலும் நிற்காத மாதிரி தான் சூப்பராக டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக கபோர்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்கிறது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைனைட்டில் வந்துட்டு பண்ணியிருக்கிறது ரொம்ப அட்டகாசமாகவும் அருமையாகவும் இருக்குங்க. கீழே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலரி டைப்பில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த டிசைனிங்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அடுத்ததான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம்ஸ் எல்லாமே நம்ம போய் அடுத்து 1 by 1 நம்ம பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. கிச்சன்லேருந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ஸுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தம் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கிச்சனை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி டோர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடிமேட் டைப்பில் டோர் லே பண்ணியிருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா 11க்கு 17ங்கிற சைஸில் சூப்பரான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே 2க்கு 4ங்கிற வெர்டிஃபைடு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் தான் உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க.
அட்டாச்சு உங்களுக்கு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. 6க்கு 6ங்கிற சைஸில் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமில் ஒன்று ஃபிட்டிங்ஸ் எதுவுமே ஃபிட் பண்ணல, உங்களோட சாய்ஸில் வந்துட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. டோருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைபர் மெட்ரிக் டோர் தான் உங்களுக்கு போட்டிருக்கிறது, சூப்பராக இருக்குங்க. வெண்டிலேஷன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா 2 விண்டோ வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய பெட்ரூம் பார்த்துட்டோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடிமேடில் தான் லே பண்ணியிருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா 11க்கு 17ங்கிற சைஸில் ஒரு சூப்பரான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4ங்கிற வெர்டிஃபைடு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூமில் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்துட்டு இந்த செவத்துலேருந்து அந்த செவரு வரைக்கும் டோட்டலாகவே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கவரிங்குள்ள பார்த்தீங்கன்னா லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க, தனியாக உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட திங்ஸஸ்லாம் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி ஒரு டோருக்கு 2 டோர் கொடுத்து அதுக்குள்ள உங்களுக்கு திங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு மெர்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. காத்தோட்டத்துக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அட்டாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 5 அப்படிங்கிற சைஸில் உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் டோரும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான டோர் தான் உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம், ஹால், கிச்சன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நம்ம பார்க்கலாம், வாங்க போகலாம். ஹாலில் இருந்து நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போனால் 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் கீழே ஒரு குடும்பமாகவும் மேலே வந்துட்டு நீங்கள் ரெண்டலுக்கு விடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ரெண்டலுக்கு விட்டுக்கலாம். அந்த பர்பஸில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்துட்டு உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. மேலே போயிட்டு அடுத்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்ப்போம், வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி இப்போ நம்ம மேலே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல முன்னாடி ஒரு ஓப்பன் பால்கனி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஒரு டீக்குள்ள டோர் கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா மேலையும் பார்த்தீங்கன்னா 16க்கு 17ங்கிற சைஸில் பெரிய ஒரு லிவிங் ஹால் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு கார்னரில் கீழே எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு டிவியை வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டிவி கேபினெட் கொடுத்துருக்காங்க. சைடில் நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அந்த ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் எதுவுமே எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வச்சுக்கலாம். அதேமாரி ரைட் சைடு கார்னர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஜா செல்ஃப் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா செல்ஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கீழே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சீலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்களோ சேம் அதே பேட்டர்ன் தான் மேலே யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2க்கு 4 அப்படிங்கிற வெர்டிஃபைடு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிச்சன் கம் டைனிங் பார்க்கலாம். கிச்சன் கம் டைனிங் போகிறதுக்கு முன்னாடி கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணியிருந்த மாதிரியே உங்களுக்கு உடனில் சேம் டைப்பில் சேம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. 10க்கு 20ங்கிற சைஸில் உங்களுக்கு கிச்சன் கம் டைனிங் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. கீழே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே 2க்கு 4 அப்படிங்கிற வெர்டிஃபைடு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வரைக்குமே பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்குமே ஃபுல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஃப்ட் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கீழே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக மாடுலர் கிச்சன் டைப்பில் வந்துட்டு பண்ணியிருக்கிறது சூப்பராக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன பண்ணியிருந்தாங்களோ சேம் அதே பேட்டர்ன் தான் அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க, பக்காவாக பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தாச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேடில் தான் கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 11க்கு 17ங்கிற சைஸில் ஒரு சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே 2க்கு 4 வெர்டிஃபைடு கிளாஸ் ஃபினிஷ் டைல்ஸ் உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விண்டோ வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிக்கிறது சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் அட்டாச்சு கொடுத்துருக்காங்க. 6க்கு 6ங்கிற டிசைனில் உங்களுக்கு சூப்பராக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோருமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மெட்டீரியல், குவாலிட்டியான மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க. கீழே என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்களோ சேம் அதே தான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணினா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க. சின்னதாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஓப்பன் பால்கனி இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாமே நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல இருந்து அடுத்தது செகண்ட் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி என்னங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி ரைட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 17ங்கிற சைஸில் மிகப்பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்லேயே
இதுதாங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 16 அடிக்கு 16 அடி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்ட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலர் அந்த லைட் ப்ளூ கலரில் உங்களுக்கு காம்பினேஷனில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கபோர்ட் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ட்ரெஸ் எல்லாமே நீங்கள் உள்ளே வந்துட்டு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வாட்டர் ப்ளூ தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா, அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவியாக வால் மவுண்ட் பண்ண தனியாக ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு டிவி கேபினெட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் வந்துட்டு சின்னதாக ஒரு டிவி வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. 6க்கு 6ங்கிற சைஸில் ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன்ஸ்க்காக உங்களுக்கு 2 விண்டோ கொடுத்து சூப்பராக இந்த பெட்ரூமை ஃபைனல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இதுதாங்க பெரிய பெட்ரூம். இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 2 பெட்ரூம், 2 ஹால், 2 கிச்சன். அதாவது நீங்கள் ரெண்டலுக்கு விடுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ரெண்டலுக்கு விட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பர்பஸில் தான் வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இந்த வீட்டை ஃபைனல் பண்ணியிருக்காங்க. 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு 4 BHK வீடுங்க. இந்த வீட்டை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு விட்டுக்கலாம், இல்லை ஓன் பர்பஸ்க்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஃபேமிலி இருக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக கோயம்புத்தூரில் சரவணம்பட்டிக்கு அடுத்து கோயில்பாளையம் டுவர்ட்ஸ் கருவலூர் ரோட்டில் ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய வீனஸ் கிராண்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே தாங்க இந்த வீடு வந்துட்டு உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த வீட்டை பற்றினா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.